ஹாய் குட்டீஸ், கலையக்கா இஸ் பேக் டு யூ. இன்னைக்கு கலையக்கா உங்களுக்கு ஒரு ஸ்டோரியோட வந்திருக்கேன். ஓணம் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரியை லிசன் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கிட்ஸ். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட்ஸ் பாக்ஸில் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா பாசிட்டிவ்னு டைப் பண்ணுங்கள் கிட்ஸ். ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஒரு நாள் மகாபலின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா கேரளாவில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப கைண்டாக கொண்ட லவ்விங்காக ஜெனரஸாக இருப்பாங்க. யார் எது கேட்டாலும் நோன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க பீப்புளை, அவங்க லேண்ட் பீப்புளை எப்பவுமே ஹாப்பியாக வச்சுக்கிட்டோன்னு நினச்சிட்டு ரொம்ப கைண்ட்னஸாக லவ்விங்காக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு லார்ட் விஷ்ணு லார்ட் விஷ்ணு பகவான் என்ன பண்ணார்? அவர் வாமனன் அவதாரம், ஒரு குட்டி பிராமின் பாய் மாதிரி ஒரு வாமனன் அவதாரம் எடுத்து அவர் கேரளா அந்த லேண்டுக்கு போய் மகாபலி ராஜாக்கிட்ட, ராஜா எனக்கு உங்கள் பூமியில் 3 அடி வேணும் ராஜா அப்படின்னு கேட்டார். அதை கேட்டுட்டு ராஜா உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நோ சொல்லவே இல்லை. உடனே அக்செப்ட் பண்ணோன்னு அந்த லிட்டில் பாய் வாமனன் அவங்க விஸ்வரூபம் எடுத்து டாலஸ்ட் பாயாக அவதாரம் எடுத்து ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டெப் வச்சது இந்த பூமியோட டாப் போர்ஷன் மேலே. அந்த செகண்ட் ஸ்டெப் வச்சது ஸ்கை மேலே, அப்படின்னா வானத்து மேலே. அண்ட் 3ஆவது ஸ்டெப் வைக்க போகும்போது அவங்களுக்கு லேண்டே இல்லை ஸ்டெப்ஸ் வைக்கிறதுக்கு, அவங்களோட பாதத்தை வைக்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ணார் மகாபலி ராஜா? உடனே கீழே குனிஞ்சு அவங்க பாதம் வர இடத்துல அவரோட தலையே வச்சார். கீழே குனிஞ்சு தலையை காமிச்சோன்னே உடனே வாமனன் அவங்களோட பாதத்தை மகாபலி தலையில் வச்சோன்னே மகாபலி பாதாள லோகத்துக்குள்ளே போயிட்டாங்க. லோகத்துக்குள்ளே போயிட்டு, ஆனால் அவங்க அதுக்காக கஷ்டப்படவே இல்லை, ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு விஷ்ணு பகவான் எனக்கு ஒரு வரம் கொடுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை நான் என்னோட பூமிக்கு நான் என்னோட ஜனங்க ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறதையும் கைண்ட்னஸாக இருக்கிறதையும் அவங்க செலிப்ரேஷன் பண்ணுறதையும் நான் பார்க்கணும் அப்படின்ட்டு வர கேட்டுக்கிட்டாங்க. கேட்டோன்னே உடனே விஷ்ணு பகவான் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் அந்த லேண்ட் பீப்புள் ஸ்டார்ட் பண்ணாங்க ஓணம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்ட் நம்ம மகாபலி கிங்கை நம்ம செலிப்ரேட் பண்ணி அவரை வரவேற்கிறோம். இந்த ஓணம் ஃபெஸ்டிவல் அன்றைக்கி மட்டும் இல்லை சில்ட்ரன், நீங்கள் ஹோல் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை முழுக்க நீங்கள் எப்பவுமே மற்றவங்களுக்கு லவ் கைண்ட்னஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ அதே மாதிரி மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் இந்த ஸ்டோரியோட மெசேஜ் அண்ட் இந்த செலிப்ரேஷனோட மெசேஜ். எல்லோரும் ஓணம் செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா போய் உங்கள் மம்மி டாடிக்கு ஹாப்பி ஓணம் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹாப்பி ஓணம் சொல்லுங்கள். அண்ட் எனக்கும் கமெண்ட் பாக்ஸில்